ஏற்கனவே வக்ஃபு பத்தி பேசும்பொழுது கூட இப்ப ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது, எண்டு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நம்மளே வந்து விவாதிச்சோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு எண்டு வந்து இப்ப அகைன் இப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அது கடைசியா 3வது பாயிண்ட். அது அந்த இடைக்கால உத்தரவு தரப்பட்டதுல 3வது என்னன்னா, "The provision allowing nomination of non-Muslim members to the Waqf boards has not been stayed" அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அதற்கு வந்து இடைக்கால தடை இல்லை. ஆனா 3 புள்ளியா தந்துட்டு இதுக்கு வந்து இடைக்கால தடை இல்லை. However, as far as possible, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்ட் ஷுட் பி எ முஸ்லீம் பர்சன் அப்படிங்கிறது வந்து அகைன் தெளிவில்லாம இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை, ஒரு தெளிவற்ற தன்மையை உருவாக்கி மீண்டும் வந்து குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் நீதிமன்றம் போறோம். குழப்பத்தில் இருந்து தீர்வு பெறுவதற்கு தான் நீதிமன்றத்தை அணுகிறோம். ஒரு தெளிவு பெறுவதற்கு தான் நீதிமன்றத்தை அணுகிறோம். ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்ட் ஷுட் பி எ முஸ்லீம் பர்சன். முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா போய் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்குது. இதை போய் நம்ம தான் சொல்றோம், அகைன் சொல்றேன். யோகி ஆதித்யநாத்கிட்டையும் ராஜஸ்தான் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் உத்தரகாண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் போய் சொன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்குவாங்க? எங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தான் அவன் சொல்லுவான். எங்களால முடியாது, முடிஞ்ச வரைக்கும் சொல்ல சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படின்னா, எங்களால தான் உங்களுக்கு பண்ணவே முடியாது, நாங்க தான் 80:20ங்கிறோமே, பட்டேங்கத்தோ கட்டேங்கிறோமே, நாங்க என்னத்த சொல்லுவோம்? நாங்க தான் வந்து முஸ்லீம்களை வந்து மிட்டிமே மிளாதீங்க, மண்ணோட மண்ணாக்கிடுவோங்கிறோமே, நாங்க எப்படி முடிஞ்ச வரைக்கும் உங்களை பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விதான் வரும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே அங்க பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமாக ரூல்ஸை ஃப்ரேம் பண்ற வரைக்கும் முடியாது என்று சொன்னதையே வந்து சட்டத்துக்கு எதிரானதாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எதற்காக நீதிமன்றம் நாடினோமோ அந்த நோக்கமே நாசமாகி போன ஒரு காரணம் வந்து அதுல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 3வது பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஸ்டே கிடையாது. நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் நாமினேட் பண்றதுல உங்களுக்கு ஸ்டே கிடையாது. அவர் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்டு வந்து ஷுட் பி எ முஸ்லீம் பர்சன், முடிஞ்ச வரைக்கும் as far as possible முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல வந்து மோர் தென் 4 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ்க்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ல வந்து 3 முஸ்லீம் நான் முஸ்லீம் மெம்பருக்கு மேல போயிடக்கூடாது. அப்படின்னா குறைந்தபட்சம் 3 பேரை வந்து இவங்க ஸ்டேட்லயும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் வந்து குறைந்தபட்சம் 4 பேரை வந்து நான் முஸ்லிம்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அப்ப வந்து இது அகைன் அதான் இதுக்கு பத்தி குடோன்ல இருந்து பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டீங்களே. திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து நீங்க அலோ பண்ணுவீங்களா, அதுல அலோ பண்ணுவீங்களா, இதுல அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு பயங்கர வீர தீர சூரரா வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அகைன் வந்து எந்த அர்த்தமுமே இல்லாம இந்த விஷயங்களை வந்து. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வந்து ஏற்கனவே அதை பற்றி சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க கூடிய விரைவில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்கிற வேற சொல்லுது நீதிமன்றம். இதுலயும் ஸ்டே பண்ண முடியாது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஏற்கனவே அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து எங்க ஒரு சின்ன புரிதல் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் இதற்கு முன்னால காங்கிரஸ் காலங்கள்ல கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தது அதை முறைப்படுத்துவதற்காக. ஆனா இன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வார்த்தையை ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லுவான்.